வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் 24 முறை நீங்க எழுதினாலே போதும். எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பண தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒரே நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, ஏன் இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. அடுத்ததா தேதி பாத்தீங்கன்னா 24. இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் நாம ஆட் பண்ணும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா வருஷமும் 24வது வருஷம். இங்கேயும் 6ங்கிற நம்பர் தான் நமக்கு இருக்கு. அடுத்ததா இப்ப நமக்கு ஜூன் மாசம், இதுவுமே 6வது மாசம். அந்த வகையில இன்னைக்கு தேதி, மாசம், வருஷம் இந்த 3லயுமே 6 சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. நமக்கு சுகபோக வாழ்க்கைய அருளக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில மகாலட்சுமி தாயார் வசியம் நமக்கு ஏற்படுறதுக்கும், பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், பண கஷ்டம் தீர்றதுக்கும் இன்னைக்கு நாள்ல நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா தேதி, மாசம், அப்படி இல்லைன்னா தேதி, வருஷம் இந்த 2லயும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்லுவோம். ஆனா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தேதி, வருஷம், மாசம் இந்த 3லயுமே ஒரே நம்பர் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். திரும்பியும் இந்த மாதிரியான நாள் நமக்கு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அந்த வகையில இந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேவ ரகசிய நேரம், அதாவது அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 சிறப்புகள் இருக்கு. ஒன்னு அபிஜித் நட்சத்திரம், 2வது தேவதை நாள். இப்படிப்பட்ட நாள், இப்படிப்பட்ட சேர்க்கை திரும்பி நமக்கு வரவே வராது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களுக்கு கூட நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு, மகாலட்சுமி தாயார் வசியம் ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு ஏதாவது ஒரு டைரியோ நோட் புக்கோ வச்சிருக்கீங்கன்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2மே இல்லைங்கிறவங்க ஒரே ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும்.
ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த சிகப்பு நிறம் நமக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்ததா கொஞ்சமா ஏதாவது ஒரு பெர்ஃபியூமோ அப்படி இல்லைன்னா பாடி ஸ்ப்ரே, ஜவ்வாது இந்த மாதிரியான வாசனை நிறைந்த பொருட்கள் நமக்கு தேவைப்படும். ரொம்ப கொஞ்சமா இருந்தா கூட போதும். இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா நல்ல கமகமன்னு வாசனை வரக்கூடிய பவுடர், அதாவது நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருந்தா கூட போதும். அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ கொடுப்பேன். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைமா நமக்கு இருக்கு. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த விதமான டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸான மனநிலையில அமைதியா ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அடகு வச்ச நகையை மீட்க வேண்டி இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் வர வேண்டி இருந்தாலும் சரி, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில, அதாவது இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க முதல்ல பெர்ஃபியூம் அப்படி இல்லைன்னா பாடி ஸ்ப்ரேய அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே இல்லாதவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜவ்வாது அப்படி இல்லைன்னா முகத்துக்கு பூசக்கூடிய பவுடரை அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 24 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க. அதாவது 1 to 24 வரைக்கும் எண்ணிக்கைக்காக நீங்க நம்பரை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையை நீங்க 24 முறை எழுதுங்க. ஸ்ரீம் பிரிசி மேஜிக் பிகின்ஸ் நவ். ஸ்ரீம் பிரசி மேஜிக் பிகின்ஸ் நவ். ஸ்ரீம் பிரசி மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை 24 டைம்ஸ் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே எழுதுங்க. ஒரே லைன்ல எழுதணுமா 2 லைன்ல எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய பேப்பரை பொறுத்து, நீங்க எழுதக்கூடிய உங்க கையெழுத்தை பொறுத்து இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரே லைன்லயும் எழுதலாம், 2 லைன்லயும் நீங்க எழுதலாம். ஆனா 24 முறை கட்டாயமா எழுதணும். இப்படி 24 முறை இந்த வார்த்தையை எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா இந்த பேப்பரை உங்க பூஜை அறையிலயோ, பர்ஸ்லயோ, ஹேண்ட்பேக்லயோ, உங்க பீரோலையோ அப்படி இல்லைன்னா உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலயோ வச்சிருங்க. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். 24 மணி நேரத்துக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.